நான் சும்மா அப்பப்போ கார்ல இருந்து இறங்க மாட்டேன். கதவை திறந்து விட்டு மகாராணி இறங்குங்கள்னு சொன்னாதான் இறங்குவேன். அதே மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா என்ன மகாராணி மாதிரி கூட்டிட்டு போறாரு. ஏன் பேபி? மகாராணி மாதிரி என்ன ஒரு குதிரையில கூட்டிட்டு போறாரு. செம்மையா இருக்கு ஃபீல். டக் 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 தெரியுதா உங்களுக்கு? என்னடா என்ன சொல்லு. என்ன இப்படி பார்த்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆமாப்பா, குதிரை வண்டியில போன ஆசைப்பட்டேல. போச்சு காட்டி வண்டி பழைய டவுன் பஸ் மாதிரி கூச்சு கூச்சு ஓடிட்டு இருக்கு. ஸ்பீடு பிரேக்கர்ல வெள்ளக்கோட்லயும். உங்களுக்கு யாராவது நார்மல் டெலிவரி வேணும்னா டிஎம் பண்ணுங்க. நாங்க ஃப்ரீ சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். ஏன் பேபி? ஒரு 10 கிலோமீட்டர் இப்படி அப்படி போயிட்டு வந்தா நார்மல் டெலிவரி ஆயிரும். நீங்க போய் 50,000 செலவு பண்ண வேண்டியது இல்லை. ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா நாங்களே நார்மல் டெலிவரி பண்ணி விட்டுறோம். ஏன் பேபி? சைட் பிஸ்னஸா பாத்துருவோமா? ஃபுல்லா தேய்ட்டுன்னு பார்த்தேன். நார்மல் ரோட்ல கூச்சு கூச்சுதோட குதிரை வண்டி வெட்டு குட்டு 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 மாத்து போயிட்டு இருக்கோம். ஆமா இதுக்கு நீரஜ் குதிரை வண்டி எப்படி இருக்கு? என்ன வண்டியை பார்த்தா நக்கால தெரியுது உங்க 2 பேத்துக்கா? ஆமா அப்படிதானே இருக்கு. முன்னாடி குதிக்காது. நீரஜ் எக்ஸ்ட்ராவா கூறாங்க ஐயா. அப்பா தூங்குறாரு.